ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் கிரிக்கெட் ட்ரால்ஸ். சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆரம்பிச்சு மொதல் மேட்சே சிறப்பாக முடிஞ்சிருக்கு. ஹோம் டீம் பார்த்தீங்கன்னா மொதல் மேட்சே மண்ணை கவியிருக்காங்க. நியூசிலாந்து பேப்பர்லையும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஃபீல்ட்லையும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஒரு டீம் கேமாக சூப்பர் ஷோ பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தானுக்கு இப்போ குவாலிஃபிகேஷன் சான்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் அந்த வீடியோவில். சரி, இப்போ ஃபஸ்ட்டு பாகிஸ்தான் ஹோஸ்ட் பண்ணதை பற்றி பார்ப்போம். பாகிஸ்தான் வந்துட்டு அந்த ஏர் ஷோவா அது ஏதோ ஒன்று நடத்துனானுங்களே, பார்த்தியாடா? பார்த்தேன். அதில் வந்து அவங்க ஏர் ஷோ நடத்துகிறாங்க. இங்கே கீழெல்லாம் வந்து ஏதோ குண்டு போட வராங்கன்ட்டு அவன் தலையை குனிறானுங்க. அதுவும் இல்லாமல் அவங்க ஹோம் கிரவுண்டே பயந்துக்கிட்டு எல்லாம் தலையை குனிறாங்க. அதெல்லாம் பார்க்க கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு. நானும் க்ரௌடில் சில பேர்ஸ்லாம் பார்த்தேன். ஃபஸ்ட்டு பாகிஸ்தான் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்துருவோம். மொதல் 2 பால்லே ஃபக்கர் ஜமான் வந்து ஒரு ஃபீல்டிங் வந்து டைவ் அடித்து எப்படி தடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மாதிரி இருந்தாப்புல. அதை வந்து நீட்டாக ஸ்லைட் பண்ணிட்டு போயிருந்தாலே பிடிச்சிருக்கலாம். ஆனால் தேவையில்லாமல் குதிக்கிறேன்னு குதிச்சு காலில் அடிபட்டுக்கிட்டு முதுகு பிடிச்சிக்கிச்சுன்னு உள்ளே போய் உக்காந்துட்டாரு. அது பவுண்டரி லைன் வரையும் கூட போகலை. ஒரு அடி இருந்தது, அதை தடுக்கிறேன்னு சொல்லிட்டு இன்ஜுரி வேற. ஆனால் நியூசிலாந்து வந்து ரொம்ப நல்லாவே ஸ்டார்ட் கொடுத்தாங்க. இந்த யங்கு கான்வேவும் டீசெண்டாக ஒரு எனக்கு தெரிஞ்ச 4 ஓவர் 5 ஓவர் டீசெண்டாக விளாண்டானுங்க. பிச்சில் ஓவர்ஸ் முடிஞ்சதுமே சொல்லிட்டாங்க 300+ ஸ்கோர் கண்டிப்பாக வந்துடும். ஆமாம், பிச் ரிப்போர்ட்டில் அப்படி சொன்னானுங்க. ஆனால் பிச் ரிப்போர்ட்டில் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, பால் வந்து டேர்ன் ஆகுங்கிற மாதிரியும் கொடுத்துருந்தானுங்க. ஆனால் இவ்வளோ கடைசியாக நியூசிலாந்து போட்ட போனீங்கன்னா சும்மா கசாமசான் டேர்ன் ஆச்சு. மேபி பாகிஸ்தான் அப்படி பேட்டிங் ஆனானுங்களா இல்லை இவனுங்க அப்படி தான் பவுலிங் போட்டாங்களான்னு தெரியல. இப்போ கான்வே எங்க எப்படி பேட்டிங் ஆனாங்க அப்படி இருந்துச்சு. கான்வே யூஸ்வலாக நல்லா ஆடக்கூடியவர் தான், இன்டர்நேஷ்னல் ஆல்ரெடி எக்ஸ்போஸ் ஆகிருக்காரு, வெல் ரெகக்னைஸ்ட் பேட்ஸ்மேன் தான். வில்லியங் வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இன்னைக்கு திடீர்னு ஒரு செஞ்சுரியை போட்டு பாகிஸ்தானை முடிச்சு விட்டாரு. ஆல்ரெடி எனக்கு என்ன தோணுதுன்னா, நியூசிலாந்துக்கு ஒரு என்ன ஆடட் பெனிஃபிட் இருந்ததுன்னா, இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு முன்னாடியே அவங்க ஆல்ரெடி பாகிஸ்தானில் ஒரு ட்ரை சீரிஸ் ஆடினாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா, பாகிஸ்தான், நியூசிலாந்து. அது வந்து அவங்களுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா வில்லியங் சுத்தமாக பர்ஃபார்மன்ஸே இல்லை. ஒரே ஒரு வாட்டி தான் டபுள் டிஜிட் ஸ்கோரே அடிச்சார். இப்போ அங்கே ஃபெயில் ஆனது தான் இங்கே ஒரு இப்போ அடாப்ட் ஆகிட்டார் கண்டிஷன்ஸுக்கு. அதனால அவர் இங்கே நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. அதுவும் வில்லியங்க அடித்த சில ஷாட்லாம் அந்த ஃப்ளிக்லாம் சும்மா பார்க்கவே அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம் மாதிரி இருந்துச்சு. பயங்கரமாக ஆஃப் சைடு ஆன் சைடு சும்மா சுற்றி அடித்தோம். அதுவும் லெக் சைடில் அந்த ஒரு ஃப்ளிக் ஷாட்லாம் அடித்து 6 போனதெல்லாம் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ரிஸ்வானோட கேப்டன்சி கூட நல்லா தான் இருந்துச்சு. திடீர்னு அந்த அப்ராரா அவரை கொண்டு வந்துட்டு நல்லா போட்டான். மிஸ்ட்ரி ஸ்பின்னரு எடுத்தோன்னே அவன் ஒருத்தன் தான் அந்த இதில் கொஞ்சம் நல்லா போட்டான்னு நினைக்கிறேன். எண்ட் ஆகும்போது 4.something எக்கானமியில் 10 வருஷம் போட்டு முடிச்சிட்டான். நல்லா தான் போட்டுட்டு இருந்தான். வந்த உடனே டெவான் கான்வே எல்பிடபிள்யூவா போல்டு நினைக்கிறேன், போல்டில் தூக்கிட்டான். பெரிய மூவ் தான் அது. பவர் பிளேலேயே ஸ்பின்னர் கொண்டு வந்தது ரொம்ப பெரிய மூவ் அது. அதுவும் பாகிஸ்தான் மாதிரி ஒரு கண்டிஷனில் ஸ்பின்னர்ஸ் வந்தாலே அடிப்பானுங்க அப்படின்னு சொல்லும்போது பவர் பிளேலேயே கொண்டு வந்து ஃபஸ்ட்டு பிரேக் த்ரூ வந்து அப்ரார் கொடுத்தான். அது நல்லா தான் இருந்துச்சு. அவன் போடுற பவுலிங் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கு அடுத்து உடனே நான் வந்தார் சிவசாமி. நசீம் ஷா பற்றி சொல்லியே ஆகணும். வேற லெவல் பேஸு பவுன்ஸு எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. ஷைன்ஸ் ஆஃப்ரிடியே டாமினேட் பண்ணிட்டாருன்னா இப்போ எந்த அளவு ஸ்பெல் போட்டிருப்பாருன்னு நீனே யோசிச்சுப்பாரு. பிச்சில் ஒன்றுமே இல்லாதப்போ கூட அந்த ஸ்விங்கு பேஸு அன்இவனாக ஒரு பவுன்ஸு அது எல்லாமே பார்க்கவே நல்லா இருந்துச்சு. பியூர் டேலண்ட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அங்கே பிச்சில் வந்து ஒன்றுமே இல்லை. அது சும்மா ஒரு பாட்டா விக்கெட்டு அப்படியே ரோலரை போட்டு உருட்டி வச்சிருக்கானுங்க. அதுலேயும் வந்துட்டு ஸ்விங் பண்ணானா அது ஃபுல் டேலண்ட்டு தான். அதுவும் ஸ்விங் பண்ணி வில்லியம்சனுக்கு வந்த பால்னால் ஒரு டெரிஃபிக்கான பால்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பாலை போட்டு வந்தோடனே வில்லியம்சனை வந்து ஹாய் பைங்கிற மாதிரி தூக்கி விட்டு இந்த ஆடில் தோனி வந்து இந்தியா ஜீத்தேகான்னு பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே இங்கே வில்லியம்சன் அவுட் ஆகிட்டு போயிட்டான். அது வேற லெவல் டெலிவரியானா. அது பார்த்தோன்னா கரெக்டாக அந்த காரிடார் ஆஃப் அன்சர்டனிட்டின்னு வாங்களே, கரெக்டாக அந்த ஆஃப் ஸ்டிக் லைனில் போட்டு 10 ஓவர் எண்டில் வந்து நியூசிலாந்து வந்து 48 for 2 அப்படின்னு இருந்தானுங்க. அதுக்கப்புறம் லேத்தமும் யங்கும் ஆரம்பிச்சிட்டானுங்க பார்ட்னர்ஷிப்பு. டீசெண்டாக அடிக்கிற மாதிரியே தெரில, ஆனால் டீசெண்டாக அடித்தானுங்க. பாகிஸ்தான் ஃபீல்டிங்கும் வழக்கம் போல தான். ஒரு ரன்னு கொடுக்க வேண்டிய இடத்துல 2 ரன்னு கொடுக்க அது கிரவுண்டே சின்னதாக இருக்குது. ஸ்கொயரில் பவுண்ட்ரிஸு ரொம்ப சின்னது. அந்த சின்ன பவுண்டரியில் ஃபீல்டர் கைக்கு அடிச்சுட்டே 2 ரன் ஓடுறானுங்க. ஒரு சிக்ஸர்லாம் நல்ல அது பவுண்டரி லைன்ல இருந்தா கேட்ச் எடுத்துருக்கலாம். ஹாரிஸ் ரவுஃப்லாம் ஃபீல்டரை பார்த்து அப்படி கத்துறான். எனக்கு தெரிஞ்ச ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ்லேயே ஒரு 40-50 ரன்ஸ் தேத்திட்டானுங்க. லேத்தம் பயங்கரமா ரன்னிங் இந்த விக்கெட் லேத்தம் பயங்கரமா பண்ணான். லேத்தம் கையில் பேட் இருக்கா இல்லை விளக்கமாக இருக்கான்னு தெரியல. வந்தானா ஸ்வீப்பு தான். இந்த அளவுக்கு தெளிவாக ஸ்வீப் அடித்து நான் எவனையும் பார்க்கல ரீசெண்ட் டைமில். சூரியகுமார் அதை அடிப்பானா ரீசெண்ட் டைம்ஸில் அவனும் பெருசாக ஸ்வீப்லாம் அடிக்கிறது இல்லை. அதுவும் எனக்கு தெரிஞ்ச ஸ்வீப்லேயே அத்தனை பவுண்ட்ரி அடிச்சுக்கிட்டே இருந்தான். இந்த சைடு வில்லியங்கு ஃப்ளிக்குனா அந்த சைடு ஒரு ஸ்வீப்பு
போட்டு 2 பக்கமும் கூட்டுன்னு கூட்டி தள்ளிட்டான் ஆளு. பாகிஸ்தானுக்கு விடையே தெரில இவங்க 2 பேரும் அடிக்கிற அடிக்கு. அந்த ஒரு ஸ்பின்னர் தவிர வேற வேற ஏதோ ஸ்பின்னர் ட்ரை பண்ணாங்க. இப்போ அந்த சல்மான் ஆகா அவங்கெல்லாம் ட்ரை பண்ணாங்க. யாருமே எஃபெக்டிவா இல்லை. ஸ்பின்னர் இன்னொரு பவர்ஃபுல்லான ஸ்பின்னர் இருந்தால் தான் விக்கெட் சான்ஸே வரும். இப்போ பழைய பாகிஸ்தான் டீம்லலாம் பார்த்தீங்கன்னா சதாப் கான்லாம் இருப்பார் லெக் ஸ்பின்னர். லெக் ஸ்பின்னர் எப்பயுமே ஒரு கேமுக்கு முக்கியமான ஒரு ஆசெட்டு. அவரே இல்லை. அந்த மாதிரி ஒரு லெக் ஸ்பின்னரே இல்லை இப்போ பாகிஸ்தானில். அது ஒரு பெரிய லேகிங். ஏன்னா மிடில் ஆர்டர்ஸில் அதனால தான் மிடில் ஆர்டரில் விக்கெட்டே எடுக்க முடியல பாகிஸ்தானால். ஷாஹின் ஷா அஃப்ரிடியும் ஹாரிஸ் ராஃபையும் இவனுங்க வந்து வக்கார் யூனிஸு ஷோயப் அக்தர் ரேஞ்சுக்கு பில்டப்பு கொடுத்தானுங்க. ஆனால் கடைசியாக 2018 ஆர்சிபி உமேஷ் யாதவ் சிராஜ் மாதிரி தான். அவனுங்களும் ஆர்சிபியில் விக்கெட்லாம் எடுத்துகிட்டு தான் இருந்தானுங்க. அதே மாதிரி இவனுங்களும் விக்கெட்லாம் எடுக்கிறானுங்க. ஆனால் எந்த ரேஞ்சில் அவங்க கொடுக்குற ரன்னெல்லாம் விக்கெட் விட எங்கேயோ இருக்குது. பேஸ் இருக்குது, அக்ரஷன் இருக்குது, எல்லாம் ஓகே. ஆனால் அது வந்து உனக்கு மேட்ச்சில் கன்வெர்ட் ஆக மாட்டேங்குதுல. அவ்வளோ ரன்னு கொடுத்து விக்கெட் எடுக்கணும்னா எவனாலும் தான் எடுப்பான். வில்லியங்க அப்பதான் ஒரு அட்டாக் மோட்ல போனாரே. ஒரு பவுண்டரி அடிச்சு நெக்ஸ்ட் பாலே தூக்கி கையில கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. பிலிப்ஸ் வந்ததும் தான் அட்டி பிரிச்சுட்டான். 39 பாலுக்கு 61. இவ்வளோ நாள் அமைதியாக தான் நான் ரீசெண்டாக ஒரு செஞ்சுரி அடித்தான்ல. பாகிஸ்தான் அந்த ட்ரை சீரிஸ் தான். அதான் சொல்றேன், ட்ரை சீரிஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு நியூசிலாண்டுக்கு. அதில் வருவாரு 60 பால்ஸ்ல செஞ்சுரி அடிப்பாரு. நீங்களாடா பெஸ்ட் பவுலிங் அட்டாக்னு சொல்லி அடிச்ச மாதிரி நொறுக்கி எறிஞ்சிட்டான் ஆளு. வில்லியங்கு லேத்தம் இவங்க 2 பேரும் அடிச்சதை விட பிலிப்ஸ் அடிச்சது தான் மேட்ச்ல ஒரு பெரிய இம்பாக்டே கிரியேட் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். ஃபினிஷிங் டச்லனா ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அந்த லாஸ்ட் 10 ஓவர்ஸ் அடிக்கிறது தான் ஸ்கோரே. அந்த கிராஃப் பார்த்தாலே பயங்கரமா தெரியும். ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்ல கொஞ்சம் ஆவரேஜா தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க நியூசிலாந்து. மிடில் ஓவர்ஸ்ல சூப்பரா ரன்னிங் விக்கெட்ஸ் நல்லா இருந்ததுனால பிளேயோட நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. டெப்த் ஓவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பில்டிங்ஸ் தான். 320 டார்கெட் வச்சானுங்க. அப்போவே பாகிஸ்தான் ஃபுல் ஹோப்பையும் விட்டானுங்க எனக்கு தெரிஞ்சு. இதில் கூத்து என்னன்னா ஃபக்கர் ஜமான் ஓப்பனிங் இறங்கக்கூடாதுன்னு வர சொல்லிட்டாங்க. அதை பார்த்தியா? 20 மினிட்ஸ் கழிச்சு தான் வரணும் அப்படின்னு. அதுக்கு பயங்கரமான சீன்லாம் நடந்தது. நிறைய டிலே, சைட் ஸ்க்ரீன் டிலே, அந்த மாதிரி நிறைய டிலேஸ் இருந்தது. இருந்தாலுமே அந்த 20 மினிட்ஸை நெக்லெக்ட் பண்ண முடியல. அதனாலே பாகிஸ்தான் பேட்டிங் ஃபுல் சொதப்பல்னு நினைக்கிறேன். பேட்டிங் ஆர்டர்லாம் சேஞ்ச் பண்ணி. ஆக்சுவலாக பாகிஸ்தான் பேட்டிங் ஆர்டர் பார்த்தோன்னா இப்போ ரொம்பவே வீக்காக இருக்குது. அந்த நம்பர் 3 ஸ்பாட் வெல் நோன் பேட்ஸ்மேனே இல்லை. இதுக்கு முன்னாடி இருக்க பாகிஸ்தான் டீம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இமாம் உலக்னு ஒருத்தர் இருப்பார். இமாம் உலக், ஃபக்கர் ஜமான், பாபர் அசாம். டாப் 3 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பாபர் அசாம் ஓப்பனிங் வந்துருவாரு, ஜமானும் ஓப்பனிங்கு. ஒன் டவுன் யார் ஆடுறானே தெரிய மாட்டேங்குது. இப்போ இவன் அப்படி பண்ணதால டோட்டல் பேட்டிங் ஆர்டரே கொலாப்ஸ் பண்ணி அதுக்குள்ளே அந்த ஷார்ட் சைக்கிள் விக்கெட்டை விட்டான் இடையில. அது அவன் அதை வேற சொன்னானுங்க. 5 மினிட்ஸ் டிலேவாக விக்கெட் விட்டுருந்தா ஃபக்கர் ஜமான் இறங்கியிருப்பாரு. 3 மினிட்ஸ்க்கு முன்னாடியே விக்கெட் விட்டதால இப்போ ரிஸ்வான் வர வேண்டியது கட்டாயம். இதெல்லாம் ஒரு என்ன சொல்றதுன்னே தெரில. விக்கெட் போனதே பெரிய கொடுமை. அது 3 மினிட்ஸ் கழிச்சு போயிருக்கும். ரிஸ்வானும் வந்தான், ஏதோ கொஞ்சம் விளாண்டான். 14 பால் நின்னான். அவனாலையும் ஒன்றும் பெருசாக அடிக்க முடியல. 3 ரன் அடிச்சுட்டு போயிட்டான். சொல்லக்கூடாதுன்னா வழக்கம் போல நியூசிலாண்டோட சூப்பர்மேன் என்ன மாதிரி கேட்ச் அது. ஃபிளையிங்ல ஒன் ஹேண்டு லெஃப்ட் பயங்கரமான கேட்ச். இவனுங்க 320 ரன் அடிக்கிறானுங்கன்னா அதுல வந்து ஒரு +30 ரன்ஸ் போட்டுக்கணும். எங்க அடிச்சாலும் பாஞ்சு தடுத்துறானுங்க. ஒரு பவுண்டரி ஒரு இன்ச் அங்கிட்டு இங்கிட்டு போக மாட்டேங்குது. நீ ஃபர்ஸ்ட் பவர் பிளே எடுத்து பார்த்தீங்கன்னா விட்டே கொடுக்கல பாகிஸ்தானுக்கு. 2 விக்கெட் போச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் ரன்னு பார்த்தீங்கன்னா 10 ஓவருக்கு 22 ரன் அடிச்சு வச்சிருக்கானுங்க. ரொம்ப ஸ்லோ 20 ஓவர்ஸ்க்கு 60 தான் வந்திருந்தது. இதில் பாபர் அசாமுக்கு தூக்கிட்டு வந்துடுவானுங்க 4 பேர். பயங்கர சென்சிபிளான நாக்கு. அவர் மட்டும் அவுட் ஆகிருந்தா அவ்வளோதான், இந்த ஸ்கோர் கூட. என்னை பொறுத்தவரையும் அவன் அப்படி ஆடினதால தான் இப்போ பாகிஸ்தான் லாஸ்ன்னே சொல்லுவான். இல்லாட்டி முன்னாடி லாஸ் ஆயிருந்தாலும் எதிர்வே போயிருக்கும். ஒன்று ஜெயிச்சிருப்பானுங்க, இல்லை முன்னாடியே லாஸ் ஆயிருப்பானு. ஆனால் அவன் அப்படி ஆடினதால கன்ஃபார்ம் லாஸ்ன்னு தெரிஞ்சிச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே. 300+ ரன் சேஸ் பண்ணுறோன்னா அட்லீஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் ஒரு 90 அபோவாவது மெயின்டைன் பண்ணணும். ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனா 90 அபோவ் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க கொஞ்சம் அட்டாக் பண்ணலாம். 90 பால்ஸுக்கு 64 ரன் அடிச்சு வச்சிருக்கான். 71 ஸ்ட்ரைக் ரேட்டு. டெய்லண்டர் கூட வந்து தட்டி அடிப்பானுங்க இந்த ஸ்ட்ரைக் ரேட்டில் விளாடணும்னு சொன்னான். ஃபக்கர் ஜமான் வந்து இப்போ அடிபட்டுச்சுன்னு உள்ளே போனான். திருப்பி டைம் அவுட் ஆயிடுச்சுன்னு வெளில இருந்தான். அப்புறம் பேட்டிங் ஆட வந்தான். அவன் பேட்டிங் ஆட வந்து அவனால் ஒன்றும் பண்ண முடியல. பெரிய மேக்ஸ்வெல் மாதிரி நினச்சிக்கிட்டான். ஆப்கானிஸ்தானோட மேக்ஸ்வெல் வந்து அடித்த மாதிரி ஒரு நொண்டிக்கிட்டே அடிச்சிருவோம், இன்னைக்கு மேட்ச்சை ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அப்படியே ஆப்போசிட்டாக முடிஞ்சு போச்சு. அவனும் எனக்கு தெரிஞ்சு 50 ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் அதை ஆடிருந்தான் போல். அதுக்கப்புறம் வந்தவனுங்க கூட கொஞ்சம் டீசெண்டாக ஆடினானுங்க. இந்த சல்மான் அலி ஆகாவா அவன் வந்து கொஞ்சம் அடித்தான். அவன் பயங்கரமாக 28 பாலுக்கு 42 ரன்னு. குஷ்டில்னு அவன் வந்து கொஞ்சம் நல்லா அடிச்சிட்டு இருந்தான். அவன் பயங்கரமாக கொண்டு போனான். ஒரு சப்போர்ட் இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு மேட்சே ஃபினிஷ் பண்ணிடலாம். அதான் டாப் ஆர்டரில் டாப் 3ல யாராவது ஒருத்தர் ஆங்கரிங் இன்னிங்ஸ் ஆடி இருந்து இந்த மாதிரி இன்னும் 2 அட்டாக் கட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கலாம். குஷ்டில் விக்கெட் விழுந்தோடனே கிளம்பிட்டானுங்க எல்லாம். சரி ரைட்டு முடிஞ்சு போச்சு வீட்டுக்கு போவோன்ட்டு கிரவுண்டு எம்டியாக ஆரம்பிச்சிருச்சு. அப்போவே எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டானுங்க.
அதுக்கப்புறம் இறுதி சடங்கு தான். ஹாரிஸ் ராஃப், நசீம் ஷாலாம் கொஞ்சம் வந்து தட்டி தட்டி அடிச்சு அதுக்கப்புறம் 260ல ஆல் அவுட் ஆயிட்டானுங்க. நியூசிலாந்து பவுலிங் நல்லாவே இருந்தது. நல்லா லென்த் எல்லாம் சூப்பரா மெயின்டெயின் பண்ணாங்க. ஆல் அரவுண்ட் பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து ஒரு பக்கா டீமா தெரியுறாங்க. இவங்க பார்ட் டைம் பவுலர் வச்சு 14 ஓவர்ஸ் போட்டானுங்க. அதுவும் எப்படி ஃபர்ஸ்ட் 29 ஓவர்ஸ்க்குள்ளே 320 ரன்சஸ். ஓகே பார்த்தாடலான்னு இப்போ வீட்டுக்கு போய் மேட்ச் ஹைலைட்ஸில் தான் திருப்பி பார்க்கணும் அவனுங்க. பாகிஸ்தான் குவாலிஃபைங் சினாரியோ என்ன சொல்கிற? குவாலிஃபை ஆவானுங்களா அதுக்கு மேலே? எனக்கு தெரிஞ்சு சான்ஸ் இல்ல. ஆல்ரெடி பெரிய பெரிய டீம்ஸ்லாம் இன்னும் விளையாட வேண்டியது இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பங்களாதேஷ் எப்படியும் 3 மேட்சும் தோத்துருவானுங்க. அவனுங்க தோத்தும் பாகிஸ்தான் குவாலிஃபை ஆகணும்னா இந்தியாவை கண்டிப்பாக அவங்க ஜெயிச்சாகணும். இந்தியா வந்து நியூசிலாண்டு இல்லை பாகிஸ்தான்ல யாராவது தோற்கணும். அதெல்லாம் நடக்கணும். எனக்கு அதெல்லாம் நடக்கிற மாதிரி தெரியல. தெரிஞ்சு அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இங்க இருந்து அவங்க கம்பேக் கொடுக்கணும்னா பெரிய எஃபர்ட்ஸ் தேவைப்படும். அதுவும் லக்கு ஃபேவர் பண்ணும் அவங்களுக்கு. இல்லை இந்த ஸ்குவாடை வச்சுட்டு கம்பேக்லாம் இல்லை, கோபேக் தானுமே. நாளைக்கு எப்படியும் இந்தியா ஜெயிச்சிருவாங்க. நாளைக்கு மேட்ச் முடிஞ்சோடனே அடுத்த ரிவ்யூவில் பார்ப்போம். அன்டில் தென் வேலு பார்ப்போம். பாய். நாளைக்கு மேட்ச் முடிஞ்சோடனே ரிவ்யூவில் வருவோம்.